ஏலே குச்சி, ஐயா நேத்து ஒன்று ரெடி பண்ணல. ஆமா ரொம்ப விவரமா தான்ல இருக்கா. ஐயா அவ ரொம்ப திமிரு பிடிச்சவ, அதனாலதான் உங்ககிட்ட அனுப்பிச்சேன். ஐயா அங்க பாருங்க அவள. ஏலே இறங்கல. சரிங்க. எதுக்கியா இறங்க சொன்னீங்க? வந்து உட்காருல. சரியா. ஏலே ஆ அப்படி திரும்பி உட்காருல. எதுக்கு இப்படி உட்கார சொல்றாரு? இனிமே இப்படித்தான் உட்காரணும். சரியா. அந்த கட்டத்துல காய நவுத்துல என்னல 2 நாள் ஆளே காணோம். சினிமா பொண்ணுக்கு மதுரையில கல்யாணம், அங்க போயிருந்தேன். அதானே பார்த்தேன். நல்லபடியா முடிஞ்சதுல்ல? ஏலே மாப்பிள்ள தோற முடிஞ்சது. உன்னத்தாமலே பார்க்கலான்னு வந்தேன். என்ன விஷயம்ல சொல்லு. நாளைக்கு நம்ம ஊருக்கு நரசு வராங்களாமா. அவங்க நம்ம ஊர் பஞ்சாயத்து ஆபீஸ்ல தான் தங்க போறாங்களே. அப்படியா? சரி, நான் என்ன செய்யணும் சொல்லு. ஆபீஸை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்ல. அதுக்கு என்ன, பசங்க இருக்காங்க, செஞ்சிருவானுங்க. ஏலே தோற இந்தாலே சாவி. சரிங்க. ஏலே குச்சி, ஐயா. தோற கூட போய் சுத்தம் பண்ணிட்டு ஆ. வீட்டுக்கு வந்துரு. சாயங்காலமா சரிங்க. ஆ ஏல ஒரு வேலை இருக்கு, வாங்கல. சரி வாங்கல. ஏலே பதினி இங்க வாழ. என்னங்க முதலாளி? சொக்கனை பார்த்தையால நான் அப்பவே கொடுத்து அனுப்பிட்டேன் முதலாளி. வாயெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு சொம்பு மோல்ல தர முதலாளி. இந்தாங்க. எப்படி இருக்கு முதலாளி? ஏல பதினின்னு சொன்ன கல்ல கொடுக்குற. பசங்களுக்கெல்லாம் கொடுத்து மாட்டிக்காதல. சரிங்க முதலாளி. சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சேரு. சரியா? பதினி ஏய் தள்ளாதடி. நான் எங்கடி தள்ளுற, வழுக்குதுடி. செம்ம ஜில்லுன்னு இருக்குதுடி. ஏய் கருவாச்சி, உங்க ஊரு குளம் ரொம்ப ஆழமா இருக்கும் போல இருக்கு. ஆழமா இருந்தா என்னடி, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஆ கடிக்குதுடி. இந்த ஊர் மீன்லாம் அப்படி தாண்டி. அப்பா. ஏய் 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 இரண்டி. ஏண்டி நேத்து உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களாமே, மாப்பிள்ளை எப்படிடி ஒரு வார்த்தை கூட சொல்லல? ஆமா பெருசா வந்துட்டான் போடி. ஏய் மாப்பிள்ளை எப்படி? நல்ல கருப்பா யானை மாதிரி இருந்தாண்டி. அவனுக்கெல்லாம் வாக்கப்பட்டு போய் எப்படி பிள்ளைய பெத்துக்கிறது? இந்த முகரக்கட்டைக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணுமா? ஏதோ விஜய் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். விஜய் மாதிரி இருந்தா வேற யாராச்சும் குத்திட்டு போயிடுவாங்களேடி, அப்ப என்ன பண்ணுவ? ஏய் வாயை பொத்திக்கிட்டு குளிங்கடி. காண்டவனே நினைச்சு கற்பனையில மிதந்தா கடைசியில குளத்துல மிதக்க வேண்டியது. யாரு மிதக்குறாங்கன்னு இப்ப பாக்கலாண்டி. இப்ப தெரியுதாடி? யாருல அவன் கோழி திருடுற மாதிரி எட்டி எட்டி பாக்குறத? ஒழுங்கா பார்க்க கூடி விட மாட்டேங்கிறாங்க. ஏய் சொன்னா கேளு. ஏய் பாவம் மேல விடு. ஐயோ காலையிலிருந்து உட்காந்தே தொடப்பம் கிழிக்கிறது இடுப்பெல்லாம் விட்டு போகுது. என்னைக்கு தான் அந்த மாதிரியாத்த கண்ணை தரப்பாளோ? ஆத்தா, மாமாக்கு குழிப்பணியாருன்னா ரொம்ப பிடிக்கும். நான் வேணா ஒரு 8 போய் கொடுத்துட்டு வந்துட்டுமா ஆத்தா? விவரம் கெட்டவள, இது ராத்திரி வேலை. பொழுது விடுஞ்சு எடுத்து போய் கொடு. சரி ஆத்தா. விவரம் கெட்டச்சிருக்கி. ஆண்டவா, ஐயோ ஃபிகர் இன்னும் காணமே. உங்க பேச்ச கேட்டு வந்தேனே, இப்பதான் 6:30 மணி ஆகுது இல்ல. இந்த பஸ்ஸுக்கார பரலே இப்படித்தான்ல. மனசு தவியா தவிக்குது. பஸ்ஸையும் காணோம், கிஸ்ஸையும் காணோம். கிஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் உட்கார்ல. ஆமா என்னையா இது? காணும்ல. அப்பா காலையில வந்தா மத்தியானம் ஆகி போச்சு. காரையும் காண ஒரு முகர கட்டையும் காண. யோ மாமா, உன்னை நானே எங்க வர சொன்னேன்? காலங்காத்தால இங்க வந்து உட்காந்துட்டு கடுப்பேத்திட்டு இருக்க. வேலை இல்லாத வேலை சும்மா இருடா. இன்னைக்கு மத்தியான கஞ்சி இல்லைனாலும் பரவாயில்ல. இங்க பாருல, அவளை பார்க்காம இந்த இடத்துல போக மாட்டாங்க. அத போடா கஞ்சி செத்த வேலை. இப்ப வரப்போறாளே நர்ஸு, அவ வசூல் ராஜாவில வர்றாளே ரசிகா, அவள மாதிரி வழவழவளான்னு இருப்பாள்.
அழகிய தமிழ் மகன்ல வர்றாளே நமிதா அவள மாதிரியே இருப்பாளா? கேடத்தனமா பேசாதீங்களே. நேத்து ராத்திரி பார்த்தோமே சன் டிவில திருடா திருடின்னு. அதுல குத்துப்பாட்டுக்கு வராளே சுபீதா. அவள மாதிரி தலன்னு இருப்பாளா? தண்ணி குடங்கத்திலே தாழம் பூவு தலையிலே கொண்டு வர போறாளே சிவந்த காலை பொழுதிலே சிவந்த காலை பொழுதிலே தந்தானே தந்தானே தனதானே. கார் சத்தம் கேக்குதுலே. ஏன் அவசரம் உனக்கு புரியாத? வாங்கி வைக்கடா. சீக்கிரம் வாங்க 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 வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என் பக்கத்துல வாங்க. இன்னைக்கு எப்படியாவது மேட்ரை சொல்லிட வேண்டியதான். மாமா நில்லுங்க மாமா. மாமா நில்லுங்க. மாமா ஆத்தா இந்த பலகாரத்தை உங்களுக்கு கொடுக்க சொல்லி சொன்னாங்க மாமா. ஏய் இது எனக்கு இல்ல, பெரிய மாமாக்கு. அதான் என் அண்ணனுக்கு. இல்ல மாமா, ஆத்தா உங்களுக்குன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க மாமா. புடிங்க மாமா. சரி சரி, நான் அப்புறம் சாப்பிடுறேன். இல்ல மாமா, ஏன் முன்னாடியே சாப்பிடுங்க மாமா. உன் தொல்லை தாங்க. சாப்பிடுங்க மாமா. எனக்கு இந்தா இப்படி அடையாது. வாங்க. D for dog. D for dog. E for elephant. F for fan. வணக்கம் டீச்சர். வாங்க துரை, என்ன சீனுவை கூட்டிட்டு வரல? சீனுக்கு உடம்பு சரியில்லை, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி பரவாயில்ல. சரி டீச்சர், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். இல்ல, எனக்கு இயற்கையை ரசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மனசுக்கு பிடிச்ச இடத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கூட்டிட்டு போறீங்களா? எப்பன்னு சொல்லுங்க, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். சரி துரை. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை. ஆமாந்தர, இப்படி எப்போ பார்த்தாலும் லுங்கியும் சட்டையும் போடுறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பேண்ட் ஷர்ட் போடலாம்ல? ஊருக்குள்ள எப்படி இருந்தாதான் ரொம்ப டீசெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. சரி சரிங்க, நான் அப்புறம் வரேன். போயிட்டு வாங்க. F for fan. என்ன துரை இந்த பக்கம்? நீங்க எப்படி இந்த பக்கம் வருவீங்கன்னு தெரியும், அதான் வந்தேன். ஆமாந்தர, சக்கரையோட வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்கீங்க. சக்கரைக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு சொந்த மாதிரி. ஓ அப்படியா? சரி போலாமா? சரி வாங்க உட்காருங்க. ஆமா, வண்டியில ஐடின்னு எழுதிருக்கீங்களே, என்னது? ஐடினா ஐ துரை. துரை கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. What a lovely place. துரை, இது என்னன்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்களேன். நீங்களே பாருங்க. சொல்லுங்க. பாருங்க. ஐயோ என்னங்க இது? நானா? நீங்களே தான். எப்படிங்க இதெல்லாம்? என் மனசுல நிழலா இருந்துச்சு, அதை நிஜமாக்கி பார்த்தேன். உங்களை வரையணும்னு தோணுச்சு, வரைஞ்சிட்டேன். அப்ப நான் உங்க மனசுல இருக்கேன்ல? கண்டிப்பா. இல்லாமலா இந்த அளவுக்கு வரைய முடியும்? ஐ லவ் யூ.
உட்கார்